அப்படி துப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எச்சியிலை முழுங்குவதால் நோன்பு முறியாது. சளி பிடிச்சிருக்குது, நல்ல எச்சி கெட்டியா இருக்குது, அதாவது கார எச்சியா இருக்குது, இந்த எச்சியை என்ன செஞ்சிடணும், அதாவது அதனுடைய அளவு ஒரு கொண்டக்கல்ல அளவு சொல்லப்படுது, அதை முழுங்கிறது தப்பு இல்லை. அந்த காரா எச்சி ரொம்ப அதிகமாக வரும் பொழுது, சளியோடு கலந்து அதிகமாக வரும் பொழுது அதை என்ன செய்யக்கூடாது, நோன்பாளி விழுங்கக்கூடாது, அதை போய் துப்பணும். ஆனால் சாதாரணமாக இயற்கையாகவே நாக்கில் எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும், இயற்கையாகவே நாக்கில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்குமே, அப்படி ஊறக்கூடிய எச்சிலை ஒரு நோன்பாளி விழுங்குவதால் நோன்பு முறியாது. அதனால நோன்பாளிகள் என்ன செய்யறாங்க, எச்சியை துப்பிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் எனர்ஜி. அந்த எச்சியை துப்ப அந்த எனர்ஜி போயிடும். அதனால் அந்த எச்சில் முழுங்குவதால் நோன்பு முறியாது என்பதாக சொல்லப்படும். அடுத்து ஒரு நோன்பாளியினுடைய கவனம், அவர் சாப்பிட்ட உணவு அவருடைய பல் பகுதியில் சிக்கி இருக்குது. சகருக்கு சாப்பிட்றாரு, அவருடைய பல்லு இருக்கிற என்ன செய்யுது, அது சிக்கி இருக்கு. இப்போ அவர் தூங்கி எந்திரிக்கிறார், பஜரெல்லாம் தொழுது தூங்கி எந்திரிக்கிறாரு, பார்த்தா அதில் சிக்கி இருக்கு, பல்லு இடுக்குகள்லாம் அந்த உணவுகள் சிக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து தூக்கி போட்டுறலாமே தவிர அது சிக்கி இருக்கின்ற காரணத்தினால் நோன்பு முறிதல் ஏற்படாது. அதே போன்று சமையல் செய்யக்கூடிய இடம், ஒரு நோன்பாளி என்ன செய்கிறார், சமையல் செய்கிறார், ஒரு 4 பேருக்கு சமைக்கிறார், அல்லது தனக்காக வேண்டிய சமைச்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த உணவினுடைய உப்பினுடைய அளவை ஒரு நோன்பாளி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். அந்த உணவினுடைய உப்பினுடைய அளவை பார்க்கறதுனால அவருடைய நோன்பு முடியாது. நாக்கில் வச்சு அந்த உப்பினுடைய சுவையை அவர் சுவைக்கலாம், ஆனால் அதை விழுங்கிடக்கூடாது. அதான் உப்பு பார்க்கறதுல கவனமாக இருக்கும். இப்போ ஒரு குழம்புலையே ஒரு நோன்பாளி உப்பு பார்க்குற, உப்பினுடைய அளவு பார்க்குறாருன்னா கையில் ஊற்றி தன்னுடைய நாக்கில் தடவி அதில் உப்பு இருக்கா இல்லைங்கக்கூடிய சுவை அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவை பார்த்ததற்கு பின்னால் அந்த எந்த உணவுக்கு எந்த ஒரு குழம்போ ஏதோ ஒன்று உப்பு பார்த்தாரோ அது உள்ள விழுங்கிடாம அதை துப்பிடும். அப்போ அந்த சுவையை மட்டும் ஒரு நோன்பாளி அந்த உப்பினுடைய அளவுக்காக வேண்டி, வேற எந்த நோக்கமும் இல்லை, உப்பினுடைய அளவுக்காக வேண்டி ஒரு நோன்பாளி அப்படி உப்பு பார்ப்பதால் நோன்பு முறியாது. அதே போன்று தானாக வரக்கூடிய வாந்தி, இயற்கையாக ஒரு நல்லதா இருக்கிறார், திடீர்னு என்ன செய்யறது, வயிறை பிறட்டிக்கிட்டு அவருக்கு வாந்தி வருது, அது தானா வருது அப்படின்னு சொன்னா தானாக வரக்கூடிய வாந்தி வாய் நிரம்ப வந்தாலும் நோன்பு முடியாது. தானாக வரக்கூடிய வாந்தி அது கொஞ்சோன்னு வந்தாலும் சரி, இல்லை வாய் நிரம்ப அந்த வாந்தி வந்தாலும் நோன்பு முடியாது. வாந்தி வாய் நிரம்ப வந்துருச்சுங்கிற காரணத்தினாடி நோன்பை விடுறவங்களாம் நம்ம பார்க்கணும், அப்படி கிடையாது. தானாக வாங்கக்கூடிய வாந்தி அது கொஞ்சமாக வந்தாலும் வாய் நிரம்பி வந்தாலும் அந்த நோன்பு முறியாது. அந்த நோன்பாளி அந்த நோன்பை அப்படி என்ன செய்யலாம்,